ഡി മണിയുടെ പ്രതികരണം ഇപ്പോൾ വരികയാണ്. ഇന്നലെ ഡി മണിയുടെ പ്രതികരണം വന്നിരുന്നു. ചോദ്യം ചെയ്യലിന് പിന്നാലെ ഇന്ന് എന്താണ് പറയുന്നത് എന്ന് കൂടി കേൾക്കാം. இல்ல பிரதர், யாரு வேணா கேட்க சொல்லுங்க பிரதர். ஸ்ரீகிருஷ்ணன் தெரியுமா? இல்லையே, கேவலம் ஏவரமே நான் பண்ணது இல்லையா வரைக்கும். நான் கோயிலுக்கு மட்டும்தான் நான் வந்திருக்கேன். அவங்க அப்பா தவசத்துக்கு வந்திருக்கேன், திருவனந்தபுரத்துக்கு. அந்த ஒரு இது பண்ணுவாங்கல்ல, அங்கே வந்திருக்கேன். நான் வேறு எங்குமே வந்தது இல்லை. இந்த என்னோட ஃப்ரெண்டு அவன் என் கூட இருக்கேன், என் கூட ரேஸ் பார்த்துட்டு இருக்கான். அந்த சிம்ம இது பண்ணுறக்கா அவன் மேலே போட்டோம். அதுக்கு எந்த இதுவுமே கிடையாது. என் நண்பன், அதாவது ரொம்ப நாள் ஒரு நம்பர் யூஸ் பண்ணி நம்பரை யூஸ் பண்ணேன். அதனால அவன் மாற்றிருக்கா வச்சுருந்தேன். சரி வர இதில் எந்த ரீசனும் இல்லை. நான் எஸ்ஐடி எல்லாமே கேட்டாங்க, எல்லாத்தையும் நான் கொடுத்துட்டேன். என்கிட்ட ரியல் எஸ்டேட் மட்டும் தான் இருக்குது. சின்ன சின்ன ஃபைனான்ஸ் பண்ணிக்கிட்டு இருக்கேன். வர எனக்கு எந்த இதுவுமே என்ன இது இல்லை. எனக்கு எல்லாமே எடுத்துக்கங்க. என்ன கோல்டு இப்போ நேற்று இப்போ டிவி பார்த்தா தான் தெரியும். உள்ளே வந்தப்போ தெரியாது. எதுவுமே இல்லைம்மா, செக் பண்ணிக்கங்க. வந்து விருதுநகர்ல வந்து ஒரு ஸ்ரீகிருஷ்ணன் வந்த ஆளை தெரியுமா? காமிச்சாங்க, எனக்கு தெரியல. 100% தெரியாது. தெரியாது தெரியாது தெரியாது. அவர்கிட்ட நீங்க ஒரு கனெக்ஷன் இல்லையா? நேற்று அவங்க வந்தாங்க, போலீஸ் என்ன சொன்னாங்க? உங்களுக்கு இது சம்மன் கொடுத்துருக்காங்களா? நேற்று என்ன சொன்னாங்க? உங்களுக்கு யாரும் தெரியுமான்னு கேட்டாங்களா? தெரியாது. 3 பேர்த்து காமிச்சாங்க, தெரியுமான்னு கேட்டாங்க. இதுக்கு முன்னாடி சம்மன்ஸ் ஏதாச்சும் கிடைச்சிருச்சு? நான் நேற்று இந்த கொஸ்டினுக்கு நீங்க செல்லணும் கேட்டேன். எங்க சம்மன்ஸ் கிடைச்சிருக்கா? இதுக்காக கிடைச்சிருக்கு. இல்லை ஓவராலாக கொடுத்துட்டு வரணும் கிடையாது. வந்து சின்ன இது மட்டும்தான், என்கொயரி மட்டும்தான் வர, ஒன்றுமே இல்லை. இன்றைக்கி கேட்டதெல்லாம் என்கிட்ட கொடுத்துட்டீங்க, ஒன்றுமே இல்லை தான் சொன்னாங்க. மற்றபடி எனக்கு அவங்க வந்து எஸ்ஐடி என்ன ஒன்றுமே செய்யலை. ஒன்றும் இது வந்து கேட்டாங்க, வரணும் கிடையாது. விசாரணை கேரளாவில் போகுதா? இல்லை, எனக்கு ஏன் இப்படி என்ன பண்ணுறீங்கன்னு தெரியல. நான் நீங்கள் பேட்டி கொடுக்குற அளவுக்கோ நான் பெரிய ஒருத்தாளெல்லாம் கிடையாது. நான் இப்போ அவ்வளோ பெரிய இதெல்லாம் கிடையாது. ரைட்டா, என்னை ரொம்ப கஷ்டப்படுத்துகிறாங்க. ஒரு பிரச்சனை கூட இது என்னன்னு தெரியாமல் நான் உள்ளே போயிட்டுருக்கேன். எங்கே முன்னாடி நீங்கள் கேரளாவில் வந்திருக்கா? கேரளாவில் சாமி கும்பிட மட்டும் தான் வந்திருக்கேன். எங்கே? திருவண்ணாமலை இதுக்கு வந்திருக்கேன். அப்பா ஒரு தவசத்துக்கு கொடுக்க வருவாங்கல்ல, எங்கள் பத்மநாபி இதுக்கு அந்த என்ன ஒரு இது, அந்த இதை முன்னாடி ஒரு ஊர் சொல்லுவாங்கல்ல, திருவண்ணாமலை முன்னாடி அந்த தவசத்துக்கு மட்டும் பண்ணுவாங்க. திருவண்ணாமலை சொல்லுவாங்கல்ல, தவசம் பண்ணுவாங்க. அங்கே மட்டும் அப்பா டெத்தாக அந்த திதி கொடுக்கும்போது அங்கே வருவேன். மற்றபடி என்ன டேட்? டேட் 4ஆவது மாதம் அந்த ரேஞ்சில் வருவேன். இந்த 2025 தானே வந்திருக்கேன். அதுக்கு முன்னாடி வந்ததில்லை. வந்தால் சபரிமலைக்கு வந்துடுவேன். இப்போ சபரிமலைக்கு எனக்கு இந்த ஓவர்கன் பண்ணனால மலை ஏற முடியாது. அதுக்கு நான் வரதில்லை. ஒரு கனெக்ஷன் கிடையாது. நீ செக் பண்ணிக்க, என் ஃபோன் இங்கே இருக்குது. என்ன எல்லாமே செக் பண்ணிக்கிங்க. எதுவுமே இல்லை. இல்லாத விஷயத்த பெரிய நியூஸ், கேரளா நியூஸ் பார்க்குறேன். எவ்வளோ நியூஸ் போயிட்டுருக்கு. எதுக்கு இது ஃபுட் கேஸு? அப்படி என்ன செஞ்சேன்? யாருக்குமே ஒன்றுமே செய்யலையே. என்னையே அப்படி பண்ணுறீங்க? நண்பன் அந்த சபரிமலை நண்பன் இல்லைங்க, நண்பன் கூட்டு வாங்க. நான் சொல்கிறேன், நண்பனா நான் இல்லை, நான் சொல்கிறேன். பாலமுருகனுக்கு இல்லை பாலமுருகன் ஒன்றும் அந்தளவுக்கு ஒருத்தலாம் கிடையாது. ரொம்ப அவன் வந்து இது வரைக்கும் 20 கிலோமீட்டர் தாண்டி ஊருக்கு வெளியே போனது கிடையாது. இப்போ நீங்கள் திருப்பி கேட்க வேண்டியிருந்தது தானே, இந்த பாலமுருகன் மணி இதெல்லாம் எப்படி இந்த கேஸாக? இல்லை, எனக்கு வந்தாங்க, அவங்க ரெஸ்பான்ஸ் கொடுத்து அனுப்பியாச்சு. வெளியே வந்ததுதான் தெரியுது இவ்வளோ பிரச்சனை நடந்துருக்குன்னு. ஏங்க நான் வந்து இவ்வளோ பெரிய விஷயம் செய்யக்கூடிய ஆளா? அவ்வளோ விஷயம் எனக்கு ஒருத்தர் இல்லைங்க, அந்த அளவுக்கு எனக்கு தெரியாது. நீங்கள் போலீஸ் கிட்ட கேட்கலையா இதுக்காக என்ன கொஸ்டின் பண்ணுறது? ஃபர்ஸ்ட் ரொம்ப நேரம் கேட்டேன். அவர் என்கிட்ட சொல்லனால தான் என் நண்பரை வர சொன்னேன். அப்போ என்ன எதுக்காக வரந்திருக்கான்னு தெரியல. அவன் நீங்கள் வந்து என்னன்னு கேளுங்கன்னு சொன்னேன். ரைட்டா, ஏன் என்ன இப்படி பண்ணுறீங்க? எதுக்காக பண்ணுறீங்க? உங்களுக்கு என்ன வேணும்? ஒரு சாமானிய ஒரு ஆள் இல்லை பிரதர், நான் ஒரு சாமானிய ஆள். ரைட்டா, நான் சூசைட் பண்ணி செத்துருவேன். ஏதாச்சும் கேஸ் என்னது உங்கள் மேலே இருக்கா? இப்போ செக் பண்ணுங்க. ஒரு பெட்டி கேஸ் கூட கிடையாது, எம்ஏ கிடையாது. என்னன்னு கூட தெரியாது எனக்கு. இருடினா என்ன நீங்க சொல்லுங்க, கேட்டுக்க. ஏதாவது கோல்டு பிசினஸ் இருக்குமா? ஒரு பிசினஸ் இல்லை பிரதர். செக் பண்ணுங்க பிரதர், நான் எல்லாமே கொடுத்துட்றேன். என்னோட அக்கௌண்ட் நம்பரு, என்னோட இது எல்லாம் ஐடி எல்லாம் கொடுத்துட்றேன். நீ செக் பண்ணுங்க, ஏதாவது ஒன்று இருக்கான்னு பாருங்க. நான் சம்பாரிச்சு மட்டும் தாங்க இருக்கு, வேறு எதுவுமே இல்லைங்க. இல்லை 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 கொண்டு போகல. அதனால் அக்கௌண்ட்ஸ் நான் கொடுத்துட்டேன். போனோம். நான் வந்து நல்லவனை நிரூபிக்கணும்ல, எங்கே தான் நல்லவன் ஆக முடியாது. ரைட்டா, கேரளா சேனல் இப்படி என்னை போட்டு கொச்சப்படுத்துறீங்க, தயவுசெய்து வேண்டாம். நீங்கள் பண்ணுற அளவுக்கு நான் பெரிய ஹீரோலாம் கிடையாதுங்க. நான் இந்த ஊருக்கு சின்ன கிராமத்துக்குள்ள வாழ்கிற சின்ன ஆள். ரைட்டா, என்னோட தேட்டரில் எடுத்து பாருங்கள். நான் படிப்படியாக இந்த பெரிய இடத்துக்கு வரல. நீங்கள் கேட்குறதுக்கு இந்த பேட்டி கொடுக்குறேன். இன்றைக்கி நான் ஒரு மீடியேட்டர் தான், ஒரு மீடியா தான். ஆனால் இது வரைக்கும் நான் அப்படிலாம் யார்ட்டுமே நின்னது கிடையாது. தயவுசெய்து ரொம்ப கொச்சப்படுத்துறீங்க, வேண்டாம். வரணும் ஒன்று சொல்லுங்கள். அவங்க என்ன சொன்னாங்க, என்னைக்கு வர சொல்லியிருக்காங்க? பிரதர் 30 வர சொன்னாங்க. 30 தான். ஆமாம், செக் பண்ணுவாங்க. ட்ரிவாண்டம் ரைட்டு கன்ஃபார்ம் ஆயா?
அஞ்சா மூணாவது இதுக்கு முன்னாடி எங்களுக்கு ட்ரிவான்றதுக்காக யாரை பக்கத்துல வந்தல ஒரு வந்தல அதுக்கு போலீஸ் அதுக்கு அந்த கேள்வி கேட்டிருக்கா? இல்லை அதெல்லாம் கேட்கல. அதெல்லாம் கேட்கல. வரேன்னு கேட்டுக்கு நான் பேட்டி தர மாட்டேன், யாரும் ஃபோன் பண்ணாதீங்க. சரி, ஓகே.